நேயர்களே, நாம இந்த டிஜி சிஸ்டம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த பதிவுல நாம பார்க்க போற ஒரு விதி நட்சத்திர பாத விதி. நம்ம இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருந்தாலுமே கூட இப்ப நம்ம செக்கிங் பண்ணிக்கிறதுக்காக இன்னொருக்கா சொல்றேன். நட்சத்திர பாத விதி, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுடைய நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் நீங்க உடனே செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசாமியா இருப்பீங்க. இதே 2வது பாதமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ஆளா இருப்பீங்க. டீப் திங்கிங், ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா இருப்பீங்க. இதே 3வது பாதமாக இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணக்கூடிய ஆளுங்களா இருப்பீங்க. ஸோ 2-3 முயற்சிக்கு அப்புறமா நீங்க கத்துக்கிட்டு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே 4ஆம் பாதமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா டைமிங் பார்த்து அடிச்சு பலன் எடுக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. ஸோ இது நட்சத்திர பாத விதிகள். இப்போ நான் சொல்ல போறது இதுக்கு அடுத்த ஒரு விதி. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த உங்களோட பர்த் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ற விதியை அப்படியே பாருங்களேன். இப்போ இந்த உங்க